அன்பின் பிதாவே, இந்த காலை வேளைக்கா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற தகப்பனே, எங்களை உம்முடைய உள்ளங்கைகளில் வரைந்து வைத்திருக்கிறீர். உம்முடைய அன்புக்காய் ஸ்தோத்திரம். எங்களை பாதுகாத்து வருகிறீர், அதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய வலது கரம் பராக்கிரமம் செய்யும். உமது வலது கரம் உன்னதமானது நாங்க வேதத்துல வாசிக்கிறோம். ஏசப்பா, உம்முடைய வலது கரத்தினால எங்களை ஆண்டவரே கரம் பிடித்து எங்களை நடத்துங்க, எங்களை ரட்சிங்க, வழி நடத்துங்க. இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. நீங்க எங்க கூட பேசுங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். ரோமர் 4வது அதிகாரம். அப்படியானால் நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாம் மாம்சத்தின்படி என்னத்தை கண்டடைந்தான் என்று சொல்லுவோம். நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பன், விசுவாசங்களின் தகப்பன். அவனோட சந்ததியில தான் நம்ம வந்திருக்கிறோம். நம்ம விசுவாசிக்கிறோம். ஆபிரகாமோட விசுவாசிகள் எல்லாம் ஆபிரகாமோட சந்ததி அப்படின்னு சொல்லிட்டு வேதம் கற்றுக் கொடுக்குது. நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாம் என்னத்தை கண்டடைந்தான் அப்படின்னு சொல்லியிருக்கு. அவன் என்ன தெரிஞ்சுக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஒரு கேள்வி கேட்டுட்டு அதுக்குரிய பதில் பின்னாடி சொல்லியிருக்கு. ஆபிரகாம் கிரியையினாலே நீதிமான் ஆக்கப்பட்டானால் மேன்மை பாராட்ட அவனுக்கு ஏது உண்டு? ஆபிரகாம் ஏதோ ஒரு காரியத்தை செய்ததுனால நீதிமான் ஆக்கப்பட்டான் அப்படின்னா அவன் தன்னை குறிச்சு மேன்மை பாராட்டலாம். நான் இதை செய்தேன், அதனால நான் நீதிமான் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஆகிலும் தேவனுக்கு முன்பாக மேன்மை பாராட்ட ஏதுவில்லை. ஆனா அது அப்படி கிடையாது. வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லுகிறது. வேதம் ஆதியாகமம் 15வது அதிகாரம் 6வது வசனத்துல ஆபிரகாம குறித்து சொல்லும் போது, மியூட்ல போட்டுக்கோங்க, பேசுற சத்தம் கேக்குது. ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்ன ஆதியாகமம் 15வது அதிகாரம் 6வது வசனத்துல சொல்லி இருக்கு. ஆபிரகாமுக்கு குழந்தை இல்லாத நேரத்துல ஆண்டவர் ஆபிரகாமோட பேசுறாரு. வானத்து நட்சத்திரத்தை பாரு, கடற்கரை மணலை பாரு, அந்த அளவுக்கு உன்னோட சந்ததிய பெருக பண்ணுவேன் அப்படின்னு வாக்கு கொடுக்கிறாரு. அது அவன் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. கிரியை செய்கிறவனுக்கு வருகிற கூலி கிருபை எண்ணப்படாமல் கடன் எண்ணப்படும். இப்ப ஒரு காரியத்தை நம்ம செய்யும் போது அதுக்குரிய பலனை பெற்றுக்கொள்றோம். அது கிருபை கிடையாது, அது கிஃப்ட் கிடையாது. நம்ம செய்ததுக்குரிய கூலியை கொடுக்கறாங்க. ஒருவன் கிரியை செய்யாமல், ஒருத்தன் எதுவுமே செய்யல, பாவியை நீதிமான் ஆக்கிறவிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனான் இருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். எதுவுமே செய்யல, ஆனா நீதிமான் ஆக்குகிற தேவனிடத்துல விசுவாசமா இருக்கிறான். அப்படி அவன் விசுவாசமா இருக்கிறதுனால அந்த விசுவாசம் அவனுக்கு நீதியாக எண்ணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அந்தபடி கிரியைகள் இல்லாமல் தேவனாலே நீதிமானாக எண்ணப்படுகிற மனுஷனுடைய பாக்கியத்தை காண்பிக்கும் பொருட்டு. இப்ப இவ்வளோ நேரம் ஆபிரகாமோட வாழ்க்கையில எப்படி நீதிமான் ஆக்கப்பட்டான், அவன் செய்த செயல்கள் மூலம் அல்ல, தேவனிடத்தில் விசுவாசமா இருந்ததுனால நீதிமான் ஆக்கப்பட்டான்னு பார்த்தோம். இப்ப அடுத்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லப்பட்டிருக்கு. அது தாவீது சொல்லுகிற காரியம். கிரியைகள் இல்லாமல், எதையும் செய்யாம
தேவனால நீதிமான் ஆக்கப்படுகிற மனுஷனுடைய ஆசீர்வாதத்தை குறிச்சு நம்ம இப்ப அடுத்து பார்க்க போறோம். எவர்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவர்களுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான்கள். யார் செய்த அக்கிரமம் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டதோ அல்லது மூடப்பட்டதோ அவங்கெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. இது தாவீது சங்கீதம் 32ல 1-2 வசனங்கள்ல சொல்லியிருக்காரு. எவனுடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ அவன் பாக்கியவான். ஆண்டவர் நம்மளோட பாவத்தை மன்னிக்கிறது மாத்திரமல்ல, அந்த பாவத்தை மறந்துறாரு. மீகா 7வது அதிகாரம் 19வது வசனத்துல நம்மளோட அக்கிரமத்தை மன்னித்து அத சமுத்திரத்தின் ஆழத்துல கொண்டு போய் போட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்குது. அப்ப எவனுடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாது இருக்கிறாரோ அவன் பாக்கியவான் என்று தாவீது சொல்லி இருக்கிறார். தாவீதும் இங்க நம்ம எதையும் செய்யாம தேவனுடைய கிருபையினால நம்ம பாவம் மன்னிக்கப்படும் போது நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டு இருக்கிறத இங்க நம்ம பார்க்கிறோம். இந்த பாக்கியம் விருத்த சேதனம் உள்ளவனுக்கு மாத்திரம் வருமோ? இந்த பாக்கியம் அப்படின்னா பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நீதிமான் ஆக்கப்பட்ட ஆசீர்வாதம் விருத்த சேதனம் உள்ளவனுக்கு மாத்திரமா? விருத்த சேதனம்ன்றது நியாயப்பிரமாணத்தை கை கொள்றது, யூதர்களை குறிக்குது. அவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஆசீர்வாதமா? விருத்த சேதனம் இல்லாதவனுக்கும் வருமோ அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கிறார். யூதருக்கு மாத்திரமா அல்லது புறஜாதிகளுக்குமா அப்படின்னு கேள்வி கேட்டுட்டு, ஆபிரகாமுக்கு விசுவாசம் நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லுகிறோமே. ஆபிரகாம் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியா எண்ணப்பட்டது அப்படின்னு சொல்றோம். அது எப்பொழுது அவனுக்கு அப்படி எண்ணப்பட்டது? விசுவாசம் அவனுக்கு நீதியாக எப்ப எண்ணப்பட்டது அப்படின்னு கேள்வி கேட்டுட்டு, அவன் விருத்த சேதனம் உள்ளவனாய் இருந்த போதோ விருத்த சேதனம் இல்லாதவனாய் இருந்த போதோ? நீதிமான் ஆக்கப்பட்டது விருத்த சேதனத்து செய்யறதுக்கு முன்னாடியா அல்லது விருத்த சேதனம் செய்த பிறகா அப்படின்னு கேள்வி கேட்கிறார். விருத்த சேதனம் உள்ளவனாய் இருந்த போதல்ல, விருத்த சேதனம் இல்லாதவனாய் இருந்த போதே. நீதிமான் ஆக்கப்பட்டது ஆபிரகாம் விருத்த சேதனம் பெறதுக்கு முன்னாடி. ஆதியாகமம் 15வது அதிகாரம் 6வது வசனத்துல அவன் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். ஆனா ஆதியாகமம் 17வது அதிகாரத்துலதான் ஆண்டவர் ஆபிரகாமோட பேசுறாரு, நீ விருத்த சேதனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆதியாகமம் 17வது அதிகாரம் 10வது வசனத்துல சொல்றாரு. ஆபிரகாம் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு விருத்த சேதனம் பண்ணது ஆதியாகமம் 17வது அதிகாரம் 24வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நீதிமான் ஆக்கப்பட்டது விருத்த சேதனம் பண்றதுக்கு முன்னாடி. ஒரு 14 வருஷங்களுக்கு அப்புறம்தான் நீதிமான் ஆக்கப்பட்டான் சொன்ன பிறகு, விசுவாசத்தினாலே ஆபிரகாம் நீதிமான் ஆக்கப்பட்டான் சொன்ன அதுக்கப்புறம் 14 வருஷங்களுக்கு அப்புறம்தான் அவன் விருத்த சேதனம் பண்றான். அப்ப நீதிமான் ஆக்கப்பட்டது விருத்த சேதனம் பண்றதுக்கு முன்னாடி. மேலும் விருத்த சேதனம் இல்லாத காலத்தில் அவன் விசுவாசத்தினாலே அடைந்த நீதிக்கு முத்திரையாக விருத்த சேதனமாகிய அடையாளத்தை பெற்றான். விருத்த சேதனம் இல்லாத காலத்துல நீதிமான் ஆக்கப்பட்டு அதுக்கு அடையாளமாக விருத்த சேதனத்தை பெற்று கொண்டான். விருத்த சேதனம் இல்லாதவர்களாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம்? புறஜாதிகள் யாவரும் நீதி எண்ணப்படும் பொருட்டாக அவர்களுக்கு அவன் தகப்பனாய் இருக்கும்படியாகவும், அவனை ஆபிரகாமு புறஜாதியினருக்கும் தகப்பனாய் இருக்கும்படிக்கு,
அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆதியாகமம் 12வது அதிகாரத்துல ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்துல பூமியில் உள்ள சகல ஜனங்களும் உனக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்ப விருத்த சேதனம் உள்ளவர்கள் மாத்திரம் இல்ல, விருத்த சேதனம் இல்லாதவர்களுக்கும் தகப்பனாய் இருக்கும்படிக்கு அப்படின்னு சொல்லியிருக்கு. விருத்த சேதனத்தை பெற்றவர்களாய் மாத்திரமல்ல, நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாம் விருத்த சேதனம் இல்லாத காலத்தில் அடைந்த விசுவாசமாகிய அடிச்சுவடிகளில் நடக்கிறவர்களுமாய் இருக்கிறவர்களுக்கு தகப்பனாய் இருக்கும்படி அந்த அடையாளத்தை பெற்றான். யூதர்களுக்கு மாத்திரமல்ல, விசுவாசத்தின் சுவடியில் நடக்கிற ஆபிரகாமுடைய விசுவாச வாழ்க்கையை பின்பற்றி அவரோட அடிச்சுவடிகளில் நடக்கிற புறஜாதியினருக்கும் தகப்பனாய் இருக்கும்படி அந்த விருத்த சேதனத்தை அவன் அடையாளமாக பெற்றான். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அதை அடையாளமாக பெற்றான் அப்படின்னு பாக்குறோம். அப்ப இந்த நாள்ல நம்ம என்னெல்லாம் கற்றுக்கொண்டோம் அப்படின்னு சொன்னா, முதல்ல ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான். அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அவன் எந்த செயலையும் செய்ததுனால நீதிமான் ஆக்கப்படல. தேவனை விசுவாசித்ததுனால அவனுடைய விசுவாசம் நீதியாக எண்ணப்பட்டது. இரண்டாவது எக்ஸாம்பிள் தாவீத பாக்குறோம். தாவீது தேவன் தன்னோட பாவங்களை மன்னித்ததை குறிச்சு, யாருடைய பாவம் மன்னிக்கப்பட்டதோ, யாருடைய பாவங்களை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ அவங்க பாக்கியவான் அப்படின்னு சொல்றத ரெண்டாவதா பார்த்தோம். இந்த பாக்கியம் பாவம் மன்னிக்கப்பட்டு நீதிமான் ஆக்கப்படுறது யூதர்களுக்கு மாத்திரமல்ல, புறஜாதியினருக்கும் அந்த பாக்கியத்தை ஆண்டவர் கொடுக்கறாங்க. ஆபிரகாம் விருத்த சேதனம் பண்ணப்படுறதுக்கு முன்பாகவே விசுவாசத்தினால நீதிமான் ஆக்கப்பட்டான் அப்படின்றத பார்த்தோம். விருத்த சேதனம் உள்ளவர்களாகிய யூதர்களுக்கு மாத்திரம் அல்ல, விசுவாச அடிச்சுவடியில் நடக்கிற புறஜாதியினருக்கும் தகப்பனாய் இருக்கும்படி ஆபிரகாம் அந்த விருத்த சேதனத்தை அடையாளமா பெற்றுக்கொண்டான் அப்படின்றத இந்த நாள்ல நம்ம தியானிச்சோம். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, இந்த நாள்ல நாங்க 2 எடுத்துக்காட்டு மூலம் ஆண்டவரே, நீர் ஆண்டவரே உம்மை விசுவாசிக்கிற ஒவ்வொருவரையும் நீதிமான் ஆக்குகிறீர் அப்படின்றத நாங்க தியானித்தோம். ஆபிரகாமை போல ஆபிரகாமோட அடிச்சுவடிகள்ல, விசுவாசத்தின் அடிச்சுவடிகள்ல நடக்க எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் கிருபை தாரும். ஆண்டவரே மை துதிக்கிறோம். தாவீது சொல்லுகிறது போல ஆண்டவரே, எங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து எங்களை நீதிமான் ஆக்கி இருக்கிறேன். அதற்காமை துதிக்கிறோம். அந்த விசுவாசத்துல பலப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். பாவியான என் மேல் கிருபையா இரும் என்று சொன்ன ஆயக்காரனை ஆண்டவரே மன்னித்து ஏற்றுக்கொண்டு நீதிமான் ஆக்கினீர். அது போல ஆண்டவரே எங்க ஒவ்வொருவரையும் ஆண்டவரே பாவங்களை மன்னித்து நீதிமான் ஆக்கி இருக்கிறீர். அதற்காமை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாள்ல சுவிசேஷ பணியை செய்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே வல்லமையா எடுத்து பயன்படுத்துங்க. அநேகர் இந்த நாள்ல நீங்க கொடுக்கிற அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். உம்முடைய வார்த்தைகளை விசுவாசிக்க நல்ல இருதயத்தை ஒவ்வொருவருக்கும் தந்தருளும்படியா ஜெபிக்கிறோம். நாங்களும் மற்றவர்களுக்கு சத்தியத்தை அறிவிக்க கிருபை தாரும். எல்லா துதி கன மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you.